friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் குருமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 2 green chilli கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பிரியாணி இலை, சின்ன பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இது மூணும் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் வந்து ஒரு கேரட் 10 பீன்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ வந்து ஒரு ½ பொட்டேட்டோ அது மாதிரி கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இது மூணையும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு நல்லா. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள். மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ இது மூணும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெஜிடபிள்ஸை நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1½ டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் பாயில் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ வந்து ஊற்றிக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இது மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டுக்கனால அது நல்லா திக் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்புலாம் கொஞ்சம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 2 to 3 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காயோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நமக்கு வெஜிடபிள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.